சுமக்கக்கூடிய பொறுப்பாளர். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் முன்னால் நின்று வழி நடத்தக்கூடியவர், வழிகாட்டக்கூடியவர். அப்படி நற்சாட்சியோடு கூட, நல்ல பண்புகளோடு கூட, தாழ்மையோடு கூட எந்த பணிவிடையும் செய்ய எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கின்ற அந்த நிலைதான் உண்மை கிறிஸ்தவ தலைமைத்துவம். அல்லேலூயா. எனவே கணவர்கள் அந்த தலைமைத்துவத்தை குடும்பத்திலே வெளிப்படுத்த வேண்டும். ஊழியர்கள் அந்த தலைமைத்துவத்தை சபைகளிலே வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உன் மனைவி சாராள் எங்கே? அவளை கூப்பிட்டதற்கு இன்னொரு நோக்கம் உண்டு. அவள் ஒரு தேவையோடு இருக்கிறாள். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாள். உன் மனைவி சாராள் எங்கே? அவள் தேவை மிகுந்தவள். அவள் வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறது. அவளை அழைத்து வா. உன் வீட்டிலே வந்தேன், என்னை நீ நிறைவாக்கினாய், எனக்கு நீ உண்ண ஆகாரம் கொடுத்தாய், எனக்கு நீ எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தாய். ஆனால் உன் வீட்டில் வெறுமையோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன் மனைவி ஒரு வெறுமைக்குள் இருந்து கொண்டிருக்கிறாள். அபிரகாமே, உன் மனைவி சாராள் எங்கே? கூப்பிடு, நான் அவளை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. எதற்கு மனைவியை ஆண்டவர் கூப்பிட்டார்? அவளை ஆசீர்வதிக்கும்படி கூப்பிட்டார். அவளை நிரப்பும்படி தேவன் கூப்பிட்டார். அவளுக்கு பலகாலமா இல்லாத புத்திர பாக்கியத்தை அன்றைக்கு கொடுக்கும்படி தேவன் அவளை கூப்பிட்டார். அல்லேலூயா. சகோதரிகளே, மனைவிகளே, உங்களை கர்த்தர் தேடுவது எதற்காக? உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் உன் கையில் தருவதற்காக, உன் சந்ததியின் ஆசீர்வாதம் உன் கையில் தருவதற்காக. மகளே எங்கே என்று உன் கணவனிடத்திலே உன்னை தேடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களை தேடி ஆசீர்வதிக்கிறதுக்கு யார் கூப்பிடுறாரு சொல்லுங்க? மனைவியாக்கி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வந்திருக்கிறாரு. ஆனா அவர் நேர அடுக்கலைக்குள்ள ஏறி வரல. தேவன் எவ்வளவு டீசன்ட் ஆனவர். அல்லேலூயா. சில ஊழியக்காரங்களுக்கு கூட விவரம் தெரியாது. விசுவாசி வீட்டுல போனா நேரம் அங்க அடுக்கலைக்கு போறது ஊழியக்காரனே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவு டீசெண்டா பிஹேவ் பண்ணுகிறார். அவரை மரத்தடியில சாய வச்சு சாஞ்சிருக்க வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த கொடுத்த இடத்துல டீசெண்டா உட்கார்ந்துட்டு புருஷன் சொல்ற மனைவியை கூப்பிடுப்பா, அவளை நான் ஆசீர்வதிக்கணும், அவ எங்க என்று. அவர் நினைச்சா போயிருக்கலாம். உரிமை உள்ள தெய்வம். அப்புறம் வீட்டுக்குள்ள போக முடியாதா? ஏ சாராள் இங்க வா, கூப்பிட முடியாதா? எவ்வளவு டீசெண்டா பிஹேவ் பண்றார். அல்லேலூயா. ஏவாள் என்ன செஞ்சான்னு தோட்டத்துல வந்து நேரடியா கேட்டுக்கலாமே, கேட்க மாட்டேங்கிறார். ஆதாமே எங்க இருக்கிறான்னு தான் கூப்பிடுறார். அப்புறம் தான் அடுத்த வரிசையில் அவளை கூப்பிட்டு வர்றார். என்ன, ஆதாம் கர்த்தருக்கு பொறுப்புள்ளவன், தலைமைத்துவம் அவன் தலையில இருக்கு, அவனை கனம் பண்றார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் உங்க புருஷன்ட்ட உங்களை தேடுறார். தேடி கூப்பிட்டு ஆசீர்வாதம் தர விரும்புகிறார். ஆமென். அதனால புருஷன் கருத்து வேறுபாடோட இருக்காதீங்க. புருஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. புருஷனோட ஒற்றுமையா இருங்க. அவருக்கு உங்களை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்றாக வாழுங்கள். அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அமிதமான அருமையான தேவனா இருக்கிறார். மனைவிக்கு ஆசீர்வாதம். புருஷனை கூப்பிட்டு அவளை கூட்டிட்டு வாப்பா என்று சொல்லி அவள் ரெண்டு பேரும் நிற்க அவளை ஆசீர்வதித்தா. ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் இறங்கினது, அவள் மேல் இறங்கினது, அவள் குடும்பத்தில் இறங்கினது. அவள் சந்ததி சந்ததியாக அன்றைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நிலைத்தது. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவை உள்ளவர்களை தேடுகிற தெய்வம் இவர். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் இவர். வாக்குத்தத்தம் பெறாதவர்களை தேடி வந்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் இவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கணவர்களே, காயினிடத்துல எப்படி ஆபேலை பற்றி கேட்டாரோ அதுபோல கணவர்களிடத்துல மனைவிகளை பற்றி கேட்கிறார். உன் மனைவி எங்க? அதனால மனைவியுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கணவன் பொறுப்பாளர். மனைவியுடைய ஜெப வாழ்க்கைக்கு கணவன் பொறுப்பு. மனைவியுடைய சரீர சுகத்துக்கு கணவன் பொறுப்பு. மனைவியுடைய சந்தோஷமா இருக்கிறதற்கு கணவன் பொறுப்பு. ஆண்டவர் உனக்கு நான் அவளை மனைவியா கொடுத்தேன், உன் மனைவி எங்கன்னு கேட்பார். அவள் சந்தோஷமா அவளை வச்சிருக்கியா? அவளை ஆரோக்கியமா வச்சிருக்கியா? அவள் காரியத்தை விசாரித்து நல்ல முறையில் நடத்துறியான்னு சொல்லி அன்னைக்கு காயின்ட்ட சகோதரனை குறிச்சு கணக்கு கேட்டது மாதிரி சகோதரங்களே உங்ககிட்ட நிச்சயமா உங்களுக்கு தந்த மனைவியை குறிச்சு கணக்கு கேட்பார். கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆமென். ஒத்துக்கிடுறீங்க, நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அதுக்கு தகுந்தா போல நாம நடக்கணும். அவ ஒண்ணு சொன்னா கேட்கல, அவ நான் சொல்ல ஒண்ணு அவ சொல்ல ஒன்னா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஜபித்து தேவ சமூகத்துல ஒருமனப்பட்டு பேசி காரியங்களை ஒழுங்கு செய்து நல்ல முறையில போனோம். குடும்பம் நல்லா நடக்கணும். அதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், நல்ல சாட்சி உண்டாகும். அல்லேலூயா. எனவே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வச்சுட்டு நான் கர்த்தருடைய பிள்ளை சாட்சின்னு சொன்னா உலகம் சிரிக்கும்.
உலகம் நம்பாது. உனக்கு தான் நீங்க கணவன் மனைவி ஒன்னா வாழ முடியல, நீ எனக்கு உபதேசம் பண்ண வர்றியா? இப்படிதானே கேட்பாங்க உலகத்துல. உன்னோட நான் பரவாயில்லப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கு, என்ன விட்டு தொல்லை பண்ணாத என்று தானே சொல்லுவார்கள். அப்ப நாம் எவ்வளவு கவனமா இருக்கணும். அதிலும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகிட்ட சாத்தான் ரொம்ப தொந்தரவு கொடுப்பான், அது உண்மை. மற்றவர்களிடத்தில் போராடுகிறதை விட நமது குடும்பங்கள்ல தான் சாத்தான் அடிக்கடி என்ன பண்ணுவான், பிரிவினை உண்டாக்க முயற்சிப்பான், குழப்பத்தை உண்டாக்க, சிதறடிக்க சாத்தான் ரொம்ப முயற்சிக்கிறது நம்ம குடும்பங்கள் தான். ஆனால் சாத்தான் ரொம்ப முயற்சிக்கும் பொழுது கர்த்தருடைய பக்கத்திலும் நமக்கு அதிக பாதுகாவலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. சத்துருக்கள் இஸ்ரவேலிலே பாளையம் இறங்கினார்கள், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார்னு படிக்கிறோம். அங்க எவ்வளவு சத்துரு இறங்குறானோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல என்ன செய்வாரு, இறங்குவார். அதனால நல்ல ஜெபத்தோட கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை செய்து, தலைவர்களே பொறுமையோடு, தலைவர்களுக்கு ரொம்ப வேண்டியது பொறுமை, நீடிய பொறுமை. பொறுமை இல்லாம பேசினா நிறைய பிரச்சனைகள் வந்துடும். தலைவர்கள் திடீர்னு பேசவே கூடாது, எல்லாத்தையும் கேட்டு நிதானிச்சு கடைசியில தான் பேசணும். பேசுகிறது அமைதிப்படுத்துற வார்த்தையா இருக்கணும், பிரச்சனையை தீர்க்கிற வார்த்தையா இருக்கணும், மக்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். அதனால எல்லா தலைவர்களும், குடும்ப தலைவர்களும் அதை கண்டிப்பாக நீங்கள் கையாளுங்கள். ஆத்திரப்பட்டு பேசாதிருங்கள், வாயில் வந்தபடி பேசாதிருங்கள், பொறுமையை கையாளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நல்ல நிலையில் நாம் முன் செல்வோம். கர்த்தர் உன் மனைவி எங்கே என்று ஒவ்வொரு கணவனிடத்திலும் கேட்பார். அல்லேலூயா. மனைவிகளை பொறுத்த மட்டிலே அவர்கள் எங்கோ பிறந்தார்கள், பெற்றோரால் வளர்க்கப்பட்டார்கள். கடைசியில விவாகம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஒழுங்கின்படி அவர்கள் தன் சொந்த வீட்டை, தன் தகப்பன் வீட்டை, தன்னுடைய எல்லா இடத்தையும் விட்டுட்டு புதுசா கணவனே உங்களை நம்பி உங்களோடு வாழுவதற்காக வந்து விட்டார்கள். உங்க கையை பிடிச்சாங்க, நீங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர்ற இடத்துக்கு அவர்கள் வந்துடுறாரு. அப்போ அந்த இடத்துல நீங்க அவங்கள கவனிங்க. அவங்க எல்லா அவங்களுக்கு பிடிப்புகளையும் விட்டுட்டு உங்களை நம்பிதான் உங்க வீட்டுக்குள்ள காலெடுத்து வச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கையில அவங்க ஒரு பாகமா மாறிட்டாங்க. அப்ப நீங்க தான் அதிகமா அவர்களை அணைத்து அவர்கள் முகம் கோணாதபடி நல்ல முறையில் கடைசி வரை நடத்தணும். அது ஒரு கணவனுக்கு மேன்மை, அழகு. அல்லேலூயா. மனைவியை கண்கலங்க வைக்கிற கணவனுக்கு அது மேன்மை கிடையாது, அது வெட்கம். மனைவி கணவனை பற்றி எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான நிலையில இருக்கணும், அதுதான் அந்த கணவனுக்கு வெற்றி. அதை நீங்க நீடிய பொறுமையுடன், அன்புடன், தெய்வீக குணாதிசயங்களுடன் அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கம்ப்ளீட்டா உங்க கையில விட்டு கொடுத்துட்டாங்க, அப்படிதான் வந்திருக்காங்க, அப்படிதான் இருக்கணும் பெண்கள். அப்படியே கொடுக்கும் பொழுது நீங்கள் அவர்கள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. நீங்க கனப்படுத்துங்க. நீங்களே உங்க மனைவியை கனப்படுத்தாவிட்டால் எப்படி மனைவி கனமா இருக்க முடியும்? சிலர் தன் சொந்த பிள்ளைகளுக்கு முன்னால தன் மனைவியை விட்டு கொடுத்து பேசுவார்கள். அந்த பையன் பிறகு மதிக்க மாட்டான், அந்த பிள்ளை பிறகு தாயை மதிக்காது. காரணம் இந்த தகப்பன். இந்த தகப்பன் மனைவிட்ட ஃப்ரீயா பேசலாம், சரிதான். ஆனா பிள்ளைகளுடைய காது கேட்க எப்படி பேசணும்னு கொஞ்சம் புரிந்து பேசணும். பிள்ளைகளுடைய காது கேட்க மனைவியை சீப்பா பேசி விடுறது. மனைவி ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார்கள், டேய் பிள்ளை நீ இதை செய்யக்கூடாது. உடனே கணவன் வருவார், அப்பா வருவார், இதை செய் அப்படின்னு சொல்லிடுவார். அவ சொன்னது இருக்கட்டும் நீ செய் அப்படின்னு குழம்பி போதா. அப்ப பிள்ளை நினைக்குது, அம்மா எதை சொன்னாலும் அப்பா விட்ட நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவை மதிக்காம ஆரம்பிக்குது. அம்மாவை ஏதாவது தகப்பன் ஏதாவது வார்த்தையை பேசுறது, பிள்ளை கேட்டுட்டு இருக்கு, வெளியே போனா அதே வார்த்தையை அது பேச ஆரம்பிக்குது. பிறகு வளரும் பொழுது இதே சூழ்நிலை தொடர்கிறது. எனவே கணவனே மனைவியே நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் பொழுது எப்படியும் பேசிக்கொள்ளுங்க. ஆனா பிள்ளைகளுடைய காது கேட்க, கண்கள் காண ரொம்ப கவனமாக பேசுங்கள். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளும் தாயார கனம் பண்ணுவாங்க, அதான் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, இப்ப கொஞ்சம் மாறிட்டு நினைக்கிறேன். தாய்மார பிள்ளைகள் அவளே இவளைன்னு கூப்பிடுவாங்க. உங்க வீட்டுல ஏதாவது கூப்பிடுறாங்களா? அப்படி இது ஒரு பழக்கம், நம்ம ஊர்ல இருக்கிற பழக்கம். ஏன்னா அப்பா அப்படித்தானே கூப்பிடுவாரு, ஏ இவளே, ஏ அவளே அப்படி கூப்பிட்டே பழகிட்டாருல. இதே சத்தத்தை இந்த பிள்ளையும் கேட்டுட்டு என்ன பண்ணுது, தாய்மார அம்மா வாங்க அப்படி கூடாது, அம்மா வா, அம்மா சோறு போடு, எல்லாம் ஒருமையில பேசும். இதை சின்னதுலே கரெக்ட் பண்ணணும், தகப்பனார் கரெக்ட் பண்ணணும், தாயார் கரெக்ட் பண்ணணும். இங்க விட்டாச்சுன்னா எல்லாமே போச்சு. அதனால நம்ம பிள்ளைங்க ஒரு மதிப்போட மரியாதையோட வளரட்டும். கணவர்களை உங்கள் மனைவியை வைக்க வேண்டிய இடத்துல வையுங்கள், அப்பொழுது எல்லாம் நன்றாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா.
பாருங்கள், சிலர் மனைவியை நம்பவே மாட்டாங்க. பணம் அவ்வளவு அவர் பாக்கெட்ல துருத்திட்டு போயிடுவார். ஒரு பைசா கூட வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க, வைக்கவே மாட்டாங்க. மனைவி மேல நம்பிக்கையே கிடையாது. என்ன அவ என்ன செய்ய போறா, உமக்கு என்ன வேற எதுவும் தீமையா செய்ய போறார்கள். மனைவிகளை நம்பி காசு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ரொம்ப நல்லா நம்பி முழுசுமே கொடுத்திருக்கிறாங்க, சந்தோஷம்தான். அந்த மனைவிகள் நல்ல நேர்த்தியா செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சமையல் வீட்டு அவசியத்துக்குள்ள காரியங்களை கண்டிப்பா மனைவி இடத்துல கணவன் கொடுத்து தான் ஆகணும். ஒவ்வொன்றுக்கும் இங்க பாருங்க கடுகு வாங்கணும் பாருங்க, இங்க பாருங்க மஞ்சள் வாங்கணும் பாருங்க, 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க. எந்த நிலையில மனைவிகளை தயவு செய்து வைக்காதீங்க. மீன் வாங்க பைசா தந்தீங்களா போறீங்களே அப்படி சொல்லதுக்கு வைக்காதிருங்க. நீங்கள் அவர்களுக்கு உங்களோட வருமானத்திலே ஒரு பகுதியை கொடுத்து, ஏமா இந்த வீட்டை நல்லபடியா கவனிச்சு நடத்துமான்னு சொல்லி அந்த சமையலுக்கான காரியங்கள், அடிக்கடி உள்ள அன்றாட செலவுகள் இதுக்கெல்லாம் கொடுத்து வைங்க. அவர்கள் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அதை வாங்கி நல்லபடியா செய்து அவர் எதிர்பாராத அளவில் அதுல மிச்சம் எடுத்து அவர் கையில கொடுக்கணும். ஆமென். கொடுப்பீங்களா? அதான் குணசாலியான ஸ்திரீ. கைவேர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். மிச்சம் பிடிச்சு உங்க வீட்டுக்கு அனுப்புவீங்களா? எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுது பாவம், எங்க அப்பாவுக்கு யாரு கொடுப்பா, அன்னைக்கு இவர் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் தவறு. கொடுக்கலாம், 2 பேரும் சேர்ந்து கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒத்தைக்கு பிடிச்சு வச்சு ஒளிவு மறைவா கொடுத்தா அது தப்பு. ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள. அதுவும் உங்க கணவன் உங்களை நம்பி காசு தரும் பொழுது ஒரு காசு கூட நம்ம உண்மையா இருக்கணும், கரெக்டா செய்யணும். மிச்சம் பிடிச்சு வச்சு கரெக்டா அவர் கையில கொடுக்கும் பொழுது அவருக்கு அது சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. மாறி மாறி நம்புங்கள். உங்கள் சம்பளம் எவ்வளவு என்று அவங்களுக்கு சொல்லுங்க. அப்பதான் அவங்க கவனமா செலவு பண்ணுவார்கள். இல்லாவிட்டா தாறுமாறா செலவு பண்ணி உங்களை கடனாளி ஆக்கி வைப்பார்கள். அது காரணம் நீங்க தான். கரெக்டா சொல்லி கொடுக்கணும். நம்முடைய நிலைமைகள் இப்படி. வளர்ந்த பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் அதை அறிவு புகட்ட வேண்டும். ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலே கணவன் கணவனாக இருந்து உங்கள் மனைவியை நல்ல முறையில நடத்தும் பொழுது கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உலகத்தார் பார்ப்பாங்க, எப்படிப்பட்ட குடும்பம், எப்படிப்பட்ட குடும்பம். ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார், நான் இந்த சபைக்கு வந்த பிறகு என் குடும்பத்துல ரொம்ப மாற்றம். முன்னாடி எங்க குடும்பத்துல அடிக்கடி சண்டை போடுவோம், வெளியே ரொம்ப சத்தம் கேட்கும். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்கறாங்க, நீங்க வீட்டுல குடியிருக்கிறீங்களா இல்லையா, ஒரு சத்தமும் வர்றது இல்லையே அப்படி கேட்கறாங்க. எனக்கு அந்த சாட்சியை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்து. அது போல எல்லா குடும்பங்களும் ஆகணும். அல்லேலூயா. ஒரு வீட்டுல இருந்து அழுக சத்தம் வெளியே கேட்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது. அடி சத்தம், தடால் அடி சத்தம், டமால் டிமால் ஒரு சத்தம் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நம்ம வீட்டுல இருந்து வெளியே வர்ற சத்தம் பாட்டு சத்தம், ஜெப சத்தம், ஆராதனை சத்தம். அல்லேலூயா. இல்ல நல்ல கலகலா சிரிக்கிற சத்தம் வரட்டு, சந்தோஷ சத்தம் வரட்டு. அது நல்லதல்லவா? சிரிப்பு அது சுக வாழ்வுக்கு அது ஒரு நல்ல ஏதோன்னு சொல்றாங்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமா. சில வீட்டுல கலகலா கேட்கும், அடுத்தது வெட்டி தீந்துரும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. சிரிப்பு சந்தோஷம்னால ஓவரா போகும்போது எல்லாம் ஆபத்தா முடிஞ்சு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இதெல்லாம் கவனிங்க. ஒரு குடும்ப வாழ்க்கை கர்த்தர் தேடுகிறார். உன் மனைவி சாராள் எங்கே? அங்க தேட வேண்டியதை இங்கதான் கேட்கிறாரு. நாமும் பொறுப்புள்ளவர்களா இருப்போம், நீங்களும் பொறுப்புள்ளவர்களா இருங்கள். நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்புவோம். அல்லேலூயா. அடுத்தது லூக்கா 17:18 வாசிங்க. லூக்கா 17:18. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மற்ற 9 பேர் எங்கே? இயேசு தேடுகிறார். ஆமென். 10 பேரை நான் சுகமாக்கினேன், ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறாய், நன்றி சொல்லும்படி வந்திருக்கிறாய். உன்னோடு சுகமான மற்ற 9 பேர் எங்கே? அல்லேலூயா. இயேசு எதிர்பார்க்கிறார். உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி வந்தது, கர்த்தரிடத்தில் வந்தீர்கள், ஜெபித்தீர்கள், சுகமாயிற்று. கர்த்தர் விரும்புகிறார், நீ தொடர்ந்து உன் வாழ்க்கையின் மூலம் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பிசாசு குடிகொண்டிருந்தது, இயேசுவின் நாமத்தில் துரத்தி அது ஓடி போயிற்று. இது இயேசு எதிர்பார்க்கிறார், நீ என்றைக்கும் எனக்கு சாட்சியாக என்னை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அல்லேலூயா. கடன் பாரத்திலே இருந்தேன், பயங்கரமான போராட்டத்துக்குள்ள இருந்தேன், கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார்.
இனி நீ தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்மில் யாராகிலும் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றவர்கள், அந்த நன்மையை பெற்றுவிட்டும் பழைய வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட மற்ற 9 பேரை கர்த்தர் தேடுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியை கேளுங்கள். நீங்கள் ஒரு கஷ்டத்தோடு இயேசுவை தேடி வந்தீர்கள். இயேசு ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அந்த கஷ்டத்தை மாற்றினார். அப்ப இனி என்ன செய்ய வேண்டும்? வாழ்நாளெல்லாம் இந்த இயேசுவுக்காக வாழ வேண்டும். ஆமென். இந்த இயேசுவை மகிமைப்படுத்தணும். என்ன மகிமைப்படுத்துறது? தொடர்ந்து உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அர்த்தம் என்ன? இனி உள்ள உங்கள் வாழ்க்கை முழுவதினாலும் இந்த கர்த்தரை நீங்க என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். சரி, எனக்கு சோமில்ல, இயேசு சுகம் தந்தார், ஒரு சாட்சி சொல்லுவோம், ஒரு சாட்சி எழுதுவோம், அதோட முடிஞ்சு போயிட்டா? சாட்சி சொன்னது நல்லது, எழுதுனது நல்லது, அது அநேகருக்கு முன்பாக நல்ல கேட்கறதுக்கு அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஏது உண்டாயிற்று. ஆனால் இனி நீங்கள் தொடர்ந்து இந்த கர்த்தருக்கு மகிமையாய் வாழ வேண்டும் அல்லவா? ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார். அப்ப அடுத்தது நான் இந்த வேதத்தை அறிந்து இயேசுடைய வழி என்ன? மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், வேறுபட்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரணும், எல்லாம் வரிசையாக செய்ய வேண்டும் அல்லவா? அதுதானே தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். எனவே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தது உண்மை என்றால் கர்த்தர் ஒரு எதிர்பார்க்கிறார். நீ எங்கே? உனக்கு நான் சுகம் தந்தேன், நீ எங்கே போனாய்? உனக்கு பிசாசு துரத்தினேன், நீ எங்க போனாய்? உன் கடனை தீர்த்தேன், நீ எங்க போனாய்? உன்னை பயங்கரமான சிக்கல் இருந்து நான் தூக்கி எடுத்தேன், எங்கே போனாய்? நீ வா, என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. உங்களை அவர் தேடுகிறார். என்னை மகிமைப்படுத்தும்படி வா என்று சொல்லி கர்த்தர் தேடுகிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் ஒருவரை தேடுகிறார். எதற்காக தேடுகிறார்? நான் என் காரியமாய் அனுப்பும்படி ஒருவன் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தேடுகிறார். அன்றைக்கு அவர் தேடின பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பதில் கொடுத்தார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்பொழுது இயேசுவை இந்த பூமியிலே தேவன் அனுப்பினார். அவர் வந்து தேவன் அனுப்பின தேவ சித்தத்தை சிலுவையிலே செய்து நிறைவேற்றி மகிமையாய் வெற்றி சிறந்து இன்றைக்கு தேவனால் உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்திலே மகிமையோடு மாட்சிமையோடு வீற்றிருக்கிறார். மகிமை பொருந்தின ராஜாவாக மறுபடியும் வரப்போகிறார். கஷ்டப்பட்ட இந்த பூமியிலே, ரத்தம் சிந்தின இந்த பூமியிலே 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. நித்தியத்திலே அவர் மகிமை பெற போகின்றார். இந்த எல்லா அனுபவத்துக்கும் அவர் எப்படி உரிமை எடுத்துக்கொண்டார் என்றால், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று தேவனுடைய தேடுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உமது சித்தம் செய்ய, உம்மால் உமது காரியம் நிறைவேற்றும்படி அனுப்பப்பட ஒருவர் தேவை என்று கூப்பிட்டீரே, அதற்கு நான் வருகிறேன் என்று இயேசு தன்னை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்த காரணத்தினாலே இயேசு இந்த உலகத்திலிருந்து சில பாடுகள் பட்டாலும் இன்றைக்கு அதற்கெல்லாம் மடங்கு மடங்கு மகிமையும் கனமும் அடைந்து மேன்மையாக வைக்கப்பட்டிருக்கின்றார். அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஒரு தேடுதலோடு கடந்து வருகிறார். மகனே, மகளே, இந்த உலகத்தில் சீக்கிரமாய் நான் வருவதற்கு முன்னதாக சில காரியங்கள் நான் செய்து முடிக்க வேண்டும். அதற்காக யாரை நான் அனுப்புவேன்? இந்த சபையில் ஆராதிக்க வருகிற என் பிள்ளைகளே, உங்களிடத்திலிருந்து சிலரை நான் அனுப்ப வேண்டும். யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்லி இன்று ஸ்பெஷலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சபையாகிய தோட்டத்திலே தேடிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. மகனே, மகளே, என் காரியமாய் போவதற்கு இந்த சபையில் யார் உண்டு?
என் காரியங்கள் தடைபட்டு கிடக்கிறது, என் வேலையோ பெரிதாய் இருக்கிறது, அதை செய்யும் வேலை ஆட்களோ சுருக்கமாயிருக்கிறார்கள். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, அறுவடையாளர்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள். மகனே மகளே, உனக்கு நேராக இன்றைக்கு சத்தம் வருகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு இந்த சபையை பார்த்து கூப்பிடுகிறார். வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, குடும்பஸ்தர்களே, பெரியவர்களே, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய இந்த சத்தம் யாருடைய காதுகளில் வருகிறதோ, யாருடைய உள்ளத்திற்குள் கடந்து வருகிறதோ, உன்னை குறித்து தமது ஊழியத்தில் பயன்படுத்துவதற்காக தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு பிதாவானவர் சொன்ன பொழுது இயேசு ஒப்பு கொடுத்தது போல இந்த பகல் வேளையிலே நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசாயா 59:16 படிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டாராம். அவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். அவருடைய ஊழியங்கள் நல்ல முறையில் நடக்க, இயேசுவின் வருகைக்கு முன்பு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, சபைகள் கட்டப்பட, சுவிசேஷம் பிரகடனம் செய்யப்பட இன்றைக்கு ஜெபிக்கிற ஆட்கள் வேண்டும். எசேக்கியேல் 22:30 சொன்னார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். என் தேசம் அழிகிறது, என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒருவன் வேண்டும். அழிவுக்கு நேராய் போகிற ஜனங்களை அங்கு செல்லாதே, இயேசுவுக்கு நேராய் திரும்பு என்று சொல்லி திறப்பிலே நிற்கிற ஒருவன் வேண்டும். சுவர் கீறல் விழுந்து விட்டது, தண்ணீர் கசிய தொடங்கி விட்டது, ஜனங்கள் அழிய போகிறார்கள். அந்த சுவரை அடைக்கக்கூடிய ஒருவன் வேண்டும். தியாகத்தோடு கூட இதோ நான் வருகிறேன், ஜனத்துக்கு வருகிற அழிவில் இருந்து என் ஜனத்தை விடுதலையாக்கும்படி, இயேசு என்கிற நித்திய ஜீவ போதனையை அவர்களுக்கு கொடுக்கும்படி, இதோ உமது சித்தம் செய்ய நான் வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக இன்றைக்கு இயேசு இந்த சபையிலே உலாவிக் கொண்டே இருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நான் கர்த்தர் தந்த நினைவுகளை வார்த்தைகளாக்கி உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். இப்பொழுது உங்கள் சிந்தனையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை வார்த்தைகளாக்கி தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்திலே வந்திருக்கிறீர்கள்.